ஹே காய்ஸ், தீபாவளி எல்லோரும் சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் சூப்பராக செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். தீபாவளிக்கு வந்து நாங்கள் எப்படி ரெடி ஆனோம் அப்படிங்கிற vlog தான் நீங்கள் பார்க்குறீங்க. முன்னாடி நாள் எப்பவும் போல் அதிரசம், முறுக்கு இதெல்லாம் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதிரசம் பார்த்திங்கன்னா, நான் எப்போவுமே யூஸ்வலாக செய்யும்போது பாகுபதம் லைட்டாக முன்னாடி ஸ்டேஜ்லேயே எடுத்துருவேன். ஆனால் இந்த வாட்டி வந்து பயங்கரமாக பார்த்து பாகுபதத்தை வந்து செக் பண்ணி அந்த உருட்டுற பதம் வந்ததுக்கப்புறம் தான் எடுத்தேன். அதனால் மாவு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே சூப்பராக வந்திருந்தது. நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், அதிரசம் வந்து மாவு பார்த்து பண்ணணும், இல்லைன்னா பிரிஞ்சிரும், அதிரசம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நல்ல வேலைங்க, நான் இது வரைக்கும் ஒரு 4 டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் எனக்கு மாவு பிரிஞ்சது கிடையாது. எல்லாமே பக்காவாக வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த வாட்டியும் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து மாவு வந்திருந்தது. டேஸ்ட்டுமே பக்காவாக இருந்துச்சுங்க. அரிசி வந்து நான் ஒரு 300 கிராம் எடுத்திருந்தேன். வெல்லம் ஒரு 250 கிராம் எடுத்திருந்தேன். அதனால் சூப்பராகவே வந்திருந்தது அதிரசம். ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா நிறையா நின்றுலாம் நம்மளால் செய்ய முடியாதுங்க. ஸோ அதனால் கம்மியாக பண்ணி நானும் அதிரசம் என்ஜாய் பண்ணிட்டோம். அடுத்து வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த முறுக்கு ரெசிபி வந்து ட்ரை பண்ணேன். யூஸ்வலாக எப்போவுமே எல்லா வருஷமும் நான் முறுக்கு செய்யும் போது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி தான் பண்ணுறேன். புழுங்கல் அரிசியில் தான் வந்து முறுக்கு பண்ணுவேன். ஸோ அதை வந்து ஊற வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு அதில் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துட்டு வெண்ணெய் ஊற்றி ஓமம், எள், அப்புறம் வந்து உப்பு எல்லாம் போட்டு வந்து முறுக்கு சுட ஆரம்பிச்சிட வேண்டியது தான். சூப்பராக முறுக்கும் வந்து வேறு லெவலில் இருந்தது. அதுவும் வந்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலி இந்த ப்ராசஸே வந்து நாங்கள் 2 பேரும் நானும் அதிரசம் என்ஜாய் பண்ணி தான் வந்து செஞ்சோம். நான் எல்லாமே எப்போவுமே பக்காவாக ரெடி பண்ணிடுவேன். ஆனால் முறுக்கு புளியறது மட்டும் ரொம்ப கஷ்டங்க. அதனால் ஆதர்ஷ் ஹெல்ப் பண்ணுவாங்க எப்போவுமே. ஸோ இப்படி தான் எங்கள் தீபாவளி ஸ்டார்ட் ஆச்சு.